Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் கிளாஸ் 12 எக்ஸசைஸ் 7.2 இருந்து சம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. நம்ம இதே மாதிரி சம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். கிவன் பார்ட் நம்ம இப்போ ரெண்டு பார்ட்டாக பார்த்துருக்கோம். பேராமெட்ரிக் ஃபார்ம் x is equal to 7 cos t, இங்கே y is equal to 2 sin t. Okay, dx by dt differentiating with respect to t, right? இப்போ இது வந்து 7 cos t அப்படிங்கிறத நம்ம differentiate பண்ணும்போது we get minus 7 sin t. minus sin t வரும், மைனஸ் நான் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். அதே போல் இங்கே dy by dx, dy by dt, dy by dt is equal to 2 cos t. நமக்கு தேவை என்ன? dy by dx தான் இல்லையா? ஸோ dy by dx is equal to நியூமரேட்டரில் dy by dt divided by dx by dt. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன வரும்னா 2 cos t divided by minus 7 sin t. ஓகே, இதுதான் ஸ்லோப். ஓகே, இப்போ பாயிண்ட் என்னென்னா 7 cos t, 2 sin t, ஸ்லோப் m is equal to 2 cos t divided by minus 7 sin t. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 ஓட வேல்யூ 2 sin t, sin t. m ஓட வேல்யூ minus 2 cos t divided by sin t, 7 sin t into x minus x1, 7 cos t. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 sin t into y minus 2 sin t minus 2 cos t into x minus 7 cos t. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 7 sin t into y minus 14 sin t. இங்கே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus 2 cos t into x plus 14 cos t, cos square t. இங்கே sin square t வரும். 14 இங்கே sin square t, அந்த சைடில் cos square t வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதிக்கலாம். இப்போது இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 cos t into x அது அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 7 sin t into y. இந்த 14 லெஃப்ட் சைடு வரும்போது ஏற்கனவே இங்கே 14 sin square t இருக்குது. இங்கே ஒரு t. இப்போது இது ஒரு minus 14 cos square t is equal to 0. இப்போ இது ரெண்டுத்தில் இருந்தும் நம்ம minus 14 வெளியில் எடுத்துடலாம். minus 14 வெளியில் எடுத்துட்டாக்கா நமக்கு ஆன்சர் வந்து sin square t plus cos square t வந்து 1 ஆகிடும். ஸோ 2 cos t into x plus 7 sin t into y minus 14 into sin square t plus cos square t is equal to 0. அப்போ ஃபைனல் ஆன்சர், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் tangent 2 cos t into x plus 7 sin t into y minus 14 is equal to 0. ஓகே, இப்போ அடுத்ததா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அப்போ கரெக்டாக எழுதிடலாம். நார்மல் இஸ் perpendicular to tangent. இப்போ இதனுடைய ஃபார்ம் என்ன? நமக்கு இதில் k இருக்கும், இந்த இடத்துல k ஆகிடும். அதை மட்டும் கரெக்டாக எழுதிக்கலாம். 7 sin t into x
minus 2 cos t into y plus k. அதாவது bx minus ay is equal to k அப்படிங்கிற ஃபார்மேட் அது எழுதிக்கலாங்க. bx minus ay plus k is equal to 0. ஓகே, இது வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 7 cos t, 2 sin t. ஓகே, இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, passes through. ஓகே, ஸோ x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவும் y இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 7 sin t ஏற்கனவே இங்கே இருக்குது, 7 cos t minus 2 cos t ஏற்கனவே இங்கே இருக்குது, 2 sin t substitution plus k is equal to 0. நமக்கு வந்து k ஓட வேல்யூ தான் வேணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 49 sin t cos t அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக -4 sin t cos t அப்படின்னு இருக்கும், plus k is equal to 0. இப்போது இது ரெண்டுமே சேம் கோஆர்டினேட்ஸ் பாருங்கள், லைக் டேர்ம் மாதிரி. இதுவும் sin t cos t, இதுவும் sin t cos t. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 45 sin t cos t plus k is equal to 0. நம்ம k ஓட வேல்யூ தான் நம்ம ரைட் சைட் கொண்டு போயிடலாம். k is equal to 45 sin t, சாரி -45 sin t cos t. நமக்கு ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore equation of normal 7 sin t into x minus 2 cos t into y minus 45 sin t cos t is equal to 0. இதுதான் ஆன்சர். ஓகே, நிதானமாக செய்ய வேண்டிய சம். அதே போல் சப்ஸ்டியூஷன்லேயோ ரைட் லெஃப்ட் மாற்றும் போதோ சைனிங் மிஸ்டேக் இல்லாமல் செஞ்சால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.